கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. சின்ன குழந்தை மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, வேண்டாத வேலை தானே இது. எதிரி வேண்டாத வேலை? தேசிய கொடிக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுச்சுன்னா பாத்துக்கிட்டு நான் பேசாம இருக்க முடியுமா? அப்படி என்ன வேர்த்து வழியுது? கரிகாய் வாங்க போனவர் பேசாம வாங்கிட்டு வர வேண்டியது தானே. ஏறின விலைவாசியை பத்தி ஒரு கவிதை தோணிச்சு. ஏறியது இப்படி விலைவாசி, ஏறியதால் ஏழை என்றும் உபவாசி. இப்படி ஒரு 2-3 வரி தான் தோணிச்ச. நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன்னா இன்னும் கவிதை முழுசா முடியல. அதுக்குள்ள தற்செயலா அங்க பாக்குறேன், அந்த கட்டடத்து மேல தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்குது. எப்படி பறக்குது? தலகீழா பறக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். 2ஆம் தர சாம்பார் கேட்டீங்கன்னா அதுக்கு துட்டு தனி எக்ஸ்ட்ரா. நான் 2 தரம் கேட்பேன், 3 வாட்டி கேட்பேன், 4 வாட்டி சாம்பார் கேட்பேன். என்னங்க அநியாயமா இருக்குது? ஹோட்டலுக்காரங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். ஏன் ஆள் இல்ல? நான் இருக்கேன், கேட்பேன். நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, எதிர்குரல் கொடுக்கணும். நமக்கு என்னன்னா எல்லாரும் இருந்துட்டா நாளைக்கு இட்லி வைக்கிற தட்டுக்கு துட்டு கேட்பான், வைக்கிற தண்ணிக்கு துட்டு கேட்பான். யோ பேரார் வாயாங்க சார், தனியாக துட்டு கொடுத்தாதான் எக்ஸ்ட்ரா சாம்பார். இது இந்த ஹோட்டல் ரூல். என்னையா அநியாயம் இது? யார்கிட்ட ரூல் பேசுற நீ? பாரதிய தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, எப்போச்சும் டிஃபன் சாப்பிட்டு போவாரு. ஏண்டா அறிவு சூன்யம். நான் சுப்பிரமணிய பாரதியை சொல்றேன், நீ எந்த பாரதியை சொல்ற? ஆமா, சுப்பிரமணிய பாரதி எப்போ பிறந்தாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்போ? ஏண்டா அவர் பிறந்ததெல்லாம் தெரியாம நீ எல்லாம் தமிழனா இருக்கிற. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் வருஷம். இன்னைக்கு அந்த மகாகவியோட பிறந்த நாள். எனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதனால யார்கிட்ட பேசுறோம்னு கவனமா பேசு. பாரதியார் பிறந்த அதே டிசம்பர் 11 பிறந்துட்டா நீங்க பாரதியார் ஆயிட முடியுமா? திமிரா பேசாத சார். நீங்க சொல்ற பாரதியாரே இங்க டிஃபன் சாப்பிடலாம், 2வது கப் சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்கணும் சார். நில்லையாயோ, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இட்லி தோசைக்கு விலை பட்டியல் போட்டிருக்கல? ஆமா. சாம்பாருக்கு தனியான எங்க எழுதி வச்சிருக்கிற? எனக்கு என்ன கன்னடம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? ஜனங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா நீ எழுதி வச்சிருக்கணும். இல்லாட்டி நீ சாம்பாருக்கு எப்படி தனியா துட்டு கேட்கலாம்? நான் விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக சொல்லு. எவ்வளவு அசட்டையா பேசுறானுங்க பாருங்க சார். ஏயா எல்லாரும் ஜடமாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உரிமைக்கு குரல் கொடுக்கிறது நம்முடைய ஜீவாதார உரிமை. ஏ தமிழா, ஒரு இட்லிக்கு ஒரு வாளி சாம்பார், 2 இட்லிக்கு 2 வாளி சாம்பார். இது வழி வழி வந்த தமிழன் கணக்கு. ஏன் விளங்கவில்லை உனக்கு? எக்ஸ்ட்ரா கேட்கிறாயே எதற்கு? சாம்பாருக்குமா ரேஷன்? தாங்குமா நேஷன்? சட்டப்படி எதையும் தட்டி கேட்பதில் நான் இன்னொரு சேஷன். நுகர்வோர்களின் உரிமைக்காக நான் போடுவேன் எதிர்நீச்சல். நீ ஒரு நீர்க்குமிழி, நான் புயற்காற்றுக்கும் பயப்படாத நாணல். வெற்றி எனக்குத்தான், வேண்டுமானால் போட்டுப்பார் பூவா தலையா. சர்வர் சுந்தரமே, முதலாளியோடு சேர்ந்து பாடாதே டூயட். இங்கு எடுபடாது உங்கள் தில்லுமுள்ளு. நுகர்வோர்களே, நமக்கு மனதில் உறுதி வேண்டும். வாருங்கள், அரங்கேற்றம் செய்வோம் அபூர்வ ராகங்களை. நம் உரிமைக்கு வானமே இல்லை, நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ, கண்ணை விற்று சித்திரமோ. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ, கண்ணை விற்று சித்திரமோ.
பூக்களுக்கு புதுவாசம் வேருக்கு ஏனோ வனவாசம் மங்கைக்கென்ன தாய்மொழியோ மௌனம் இவள் வாய்மொழியோ கனவுக்கு பின் வரும் விழிப்போ இதுவும் என்ன மறுபிறப்போ ஊமை குயில் பாடி என்ன ஊமை குயில் பாடி என்ன ஊருக்குத்தான் புரிந்திடுமோ உண்மை எங்கு தெரிந்திடுமோ அள்ளி அள்ளி கணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச காஞ்சனா அப்படிங்கிற கேரக்டர் வந்து முதல்ல எந்த ஆர்டிஸ்ட்டுமே செய்ய தயங்குவாங்க. ஆனால் டைரக்டர் கதையை சொன்ன உடனே நான் விரும்பி எழுதிக்கிட்ட கேரக்டர் இது. ஏன்னா டைரக்டரோட ஹேண்ட்லிங் என்னன்னு எனக்கு தெரியும். இடத்த மட்டும் நான் மாற்றிக்கல டாக்டர், என் வாழ்க்கை முறையும் மாற்றிக்கிட்டேன். அந்த பெண்கள் மாதிரி எனக்கு ஒரு கணவன் குடும்பம்னு அமையாதபடி ஒரு சாப வாழ்க்கை. இதை நானா ஏற்படுத்திக்கல. ஆரம்ப காலத்துல இருந்து என் குடும்ப சூழ்நிலை, வறுமை, எக்ஸ்ப்ளாய்டேஷன், காலை சுத்தின பாம்பு மாதிரி தொழில மாட்டிக்கிட்டேன். அவமானங்களை அனுபவிச்சிட்டேன். எத்தனை நாள் தான் அந்த கேவலமான வாழ்க்கை வாழறது? ஏன் எனக்குன்னு ஒரு கண்ணியமான வாழ்க்கை நான் ஏற்படுத்தி கூடாது? ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தேன். அதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புது இடம், புது வாழ்க்கை, புது சூழ்நிலை. இப்போ இங்கே வந்துட்டேன். நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் நான் வர ஒவ்வொரு சீன்லேயும் சிம்பத்தி என் மேலே அமர மாதிரி இருந்தது. அதான் அந்த காஞ்சனாவோட கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரியே டிவி பார்த்தவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க, எஸ்பெஷலி பெண்கள். இதில் நான் ஆக்ட் பண்ண எல்லா சீனுமே எனக்கு பிடிச்ச சீன். எஸ்பெஷலி சாரதா வந்து முதல்ல 2 குழந்தைய தத்து கொடுத்துருவாங்க. 3வது பாட்டு பாடுற அந்த குழந்தை செல்வியை தத்து கேட்கறதுக்காக நான் போவேன். பிச்சை கேட்கிற மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வந்து என் குழந்தைய கேட்கிற. சரி, பிச்சை தான் கேட்குறேன், பரவாயில்ல. ஆனா செல்வியை தத்து எடுத்துக்கிறேன்னு நான் கேட்கும் போதெல்லாம் உங்க முகமும் மனசும் ஏன் இப்படி கொதிச்சு போகுது? சொல்லுங்க. சொல்லட்டமா? என் மூத்த பையனை தத்து எடுத்தவங்க ரொம்ப படிச்சவங்க, அவன் ரொம்ப பெரிய படிப்பாளியா வருவான். என் 2வது பொண்ணை தத்து எடுத்தவங்க உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி என் பொண்ணை வளர்ப்பாங்க. ஆனா நீ யாரு? தொழில் என்ன? உனக்கு தத்து கொடுத்தா என் குழந்தை நீ எப்படி வளர்ப்ப? உருவாக்குவ. அந்த சீன் பண்ணும்போது நிஜமாவே நான் அழுதுட்டேன். ரொம்ப விவரம் புரிஞ்சவன்னு உன்னை நான் நினைச்சேன், அதனால உன்னை மதிச்சேன். ஒரு வேசி தான் மகளையும் வேசியத்தான் வளர்ப்பான்னு நினைக்கிறேன். உன் 10ஆம் பசலி குணத்தை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். திருடன்னு ஒருத்தன் பிறக்கிறது இல்ல, அதே மாதிரிதான் வேசின்னு யாரும் பிறக்கிறது இல்ல. வேசின்னு இனம் கிடையாது, ஜாதி கிடையாது. நான் சில காலம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட வக்காலத்து வாங்க நான் தயாரா இல்ல. ஆனா இப்ப புனிதமான ஒரு வாழ்க்கை வாழறேன்னு உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நான் வரேன். புறம்போக்கு புறம்போக்கு, ஜடம், முண்டம், முட்டாள். யார் சோம்பேறி? புதுசா யாரு சோம்பேறி? உன் வீட்டுக்காரன் தான். சாரி மஞ்சு, நீ என்ன வேணாலும் திட்டுவே அவனை, வேற யாரு திட்டினாலும் உனக்கு மனசு கேட்காது. என்ன பண்றது மாமா, அதான் மஞ்சு, மஞ்சுவோட குணச்சித்திரம். வணக்கம், என் பேர் ரேணுகா. நான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் தான் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்புறம் பாருங்கள், ஒரு பெரிய கேப் வந்துருச்சு.
அது வந்து பிகாஸ் நான் வந்து நிறைய மலையாள படம் பண்ணதுனால தமிழ் படங்கள் என்னால் பண்ண முடியல. என் கூட ஆக்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் பாலச்சந்தர் சார் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பாலச்சந்தர் சார் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த இது ரொம்ப நாளாக ஆசை இருந்ததுங்க. ஆசை ஆதங்கம் ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து இந்த சின்னத்திரை மூலியமாக ஃபில்அப் ஆயிடுச்சு. ஏ மாமி, ஆபரேஷனுக்கு பணம் கொடுன்னு கேட்பாளோன்னு பயந்து புருஷனை காஞ்சிபுரம் அனுப்பி வச்சுட்டீங்களா? உடம்பு பூரா பொய்யா இருக்கும் போது இப்படி உடம்பெல்லாம் நகை எதுக்கு? வா மஞ்சு, கொஞ்சம் இரு வரேன். உங்க மாமாவை பார்த்து ஏதாவது வேலை கேட்கலான்னு சொன்ன என் புத்திய செருப்பால அடிக்கணும். இப்ப வர போறியா இல்லையா? இரு, கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் கேட்டு வரேன். அப்புறம் விட்டுரு. அதுதான் டவுட் தான். அட்ரஸ் என்னன்னு கேட்டு போறா போல இருக்கு. இந்த வீட்டு அட்ரஸ் நீ இந்த மாதிரி விட்டுவிடாவில விட்டோன்னா கிட்ட வந்து ஏமாமி இப்படி உட்காந்துரு. நீங்க இப்படி கேளு. அதை நினைச்ச மாதிரியே இப்படி வந்துடும். நீங்க ஒன்னும் சாப்பிடாமையே இப்படி இருக்கீங்களே, எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே தூக்கி இழுத்துரும். அப்படியே அப்படி. ஏ மாமி, உடம்புல ஏதேதோ வியாதியை வச்சுட்டு ஒண்ணுமே சாப்பிடாத போதே இப்படி இருக்கீங்களே, நீங்க எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு. ஏமா ரேணுகா, நீ நடிச்சதுலயே உனக்கு பிடிச்ச சீன் அது? பாரியா, உன் பேர் என்ன? கிட்டப்பாவா முத்தப்பாவா? ஏதோ ஒன்று. எனக்கு பிடிச்ச சீன், ரொம்ப பிடிச்ச சீன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன், இப்படி பல மாதிரி இருக்கு. எதை கேட்குற நீ? நல்ல குடும்பங்கிறது இறப்புக்கு முன்னாடி கிடைக்கிற சொர்க்கம். அந்த சொர்க்கம் எல்லாருக்கும் கிடைச்சிருதா? அந்த பாக்கியம் எனக்கு தான் இல்லைன்னு நினைச்சேன். சரியா விசிறு? இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டான் அவளோட புருஷன். விதியை நொந்துக்கிறதா? சரியா விசிறு? காக்கா வந்து வடகத்தை தின்ற போது பாத்துக்கங்க. லக்னத்துல கேதுவா உனக்கு? காது கேட்கல? சரிம்மா, பாத்துக்கிறேன். நான் டிஃபனை கொண்டு போய் சாரதா ஆண்டி வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா கண்ணு, இந்த பாரியா, இந்த மெட்ராஸ் பாஷையில என்கிட்ட வச்சுக்காத. இப்ப கேளு. கோச்சிக்காதம்மா, உன் கேரக்டர் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். என்னோட கேரக்டர் நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட ஒரு கேரக்டர் இருக்குமா? ஹியூமரோட எத்தனை ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர். இருக்கீங்களா? லீவா இருக்க, நீங்க விளையாட போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். சமத்தா உட்கார்ந்து இருக்கீங்க. நல்ல பசங்க. ஐயோ, என்னடா அது? நீங்க காக்கா பாத்துக்கிட்ட லட்சணம்? ஒரு காக்கா கூட இல்லம்மா, நடிச்சிட்டே இருந்தோம் இல்லடி. அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் கட்டினது. நல்ல செவ்வாதோஷ கேஸ் ரெண்டும். மஞ்சு, அது எப்படி அன்னைக்கு தெரியாம வெள்ளூர் கூட்டிட்டு போக முடியும்? சார், கொஞ்சம் பிளாஸ்டரி இருக்குமா? எதுக்கு? அது கொஞ்சம் படிச்சுன்னு கேளு. அது முத்தல அது வால்யூம் கம்மியா, கொஞ்சம் பிளாஸ்டரி கிடைக்குமா? எதுக்கு? சரியான முந்திரி கொட்டை இவர் வாயில ஒட்டணும். வாயே திறக்க முடியாதபடி. அந்த டைலாக் பூரா இங்க. இவர் ஒரு சரியான முந்திரி கொட்டை. கை இங்க வந்துருச்சு பத்தியா? இவர் ஒரு சரியான முந்திரி கொட்டை. இந்த வாயே திறக்க முடியாதபடி வாயில ஒட்டணும். டைரக்டர் டயலாக் பேசி காமிக்கும் போதெல்லாம் நானே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். நான் ஒண்ணுமே பண்ணல. டைரக்டர் சார் தான் எனக்குள்ள பூந்து பண்ண வச்சாரு. மஞ்சு, அது எப்படி அன்னைக்கு தெரியாம வெள்ளூர் கூட்டிட்டு போக முடியும்? சார், கொஞ்சம் பிளாஸ்டர் கிடைக்குமா? எதுக்கு? இவர் ஒரு சரியான முந்திரி கொட்டை. இவர் வாயில ஒட்டணும், வாயே திறக்க முடியாதபடி. ஏன் கண்ணு, எந்த சீன் நடிக்கிறப்ப பாலச்சந்தர் உன்னை திட்டினாரு? என்ன சிரிக்கிற? எல்லா சீன்லயுமே வா. உனக்கு இதே பழப்பம் போச்சுல. உன்னை தூக்க போட்டாங்கய்யா. எல்லாம் அந்த காயத்துல ரிசல்ட் வரணும்மா. நீ என்ன எல்லாம் அந்த காயத்துல இருக்கே. லக்னத்துல கேதுவா உனக்கு? காது கேட்கல உனக்கு டெலிபோன் அடிச்சது? எத்தனை நேரமா அடிக்குது? ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் என்கிட்ட சொல்லல? மரபு சரித்திரா பூனைன்னு சொன்னாரு. அது அப்பட்டமான பொய். ஏன் எப்படி தெரியும்? நடக்குது சபையர்ல. ஆமா, அப்படி வரணும். அது அப்ப புறம்போக்கு இதுல ஏதோ கோல்மால் நடக்குது. சபையர் போனது பொய்யா இல்ல இது ஸ்வீட் 17 பொய்யா? அம்மா, கண்ணு எரியுது. எரிய தண்டா செய்யும். என் வயிறு எரியுதே. சுமார் திரும்பேண்டி சனியனே. கல்யாண காட்சி பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க நிம்மதியா இல்லையா? வேணும், எனக்கு நல்லா வேணும். என் புத்திய சோட்டாவே அடிக்கணும். எதுக்குமா? கேள்வி கேட்கிற கேள்வி நான் பெத்த சவரனைக்கு தான். பிறக்கும் போதே கேள்வி. ஆடாம நில்லு.
கவனிக்காம விட்டா இன்னொன்னு பிறக்கும், அதுவும் கேட்கும் கேள்வி. நீ கொஞ்சம் இரு, வாடா இங்க. ஆணழகம் போட்டிக்கு நிக்கிற மாதிரி என்ன போசுது? சரியா இல்ல? சூப்பர் சீன்ல. என்னத்த சூப்பர், இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சினா புலம்புற சீனு இருகோடுகள் பட்டிலே வச்சிட்டாரு. 25 வருஷம் கழிச்சு அவரு படத்துல இருந்து அவரே காப்பிடுறாரு பாத்தியா? இல்ல அவர் தான் ஏதோ காப்பி அடிச்சிட்டாரு, அவரே தானே அடிச்சாரு. அதையெல்லாம் பப்ளிக்கை இழுத்து விடுற. 25 வருஷம் ஆயிட்டாலும் பொம்பளைங்க பொம்பளைங்க தான், குழந்தைங்க குழந்தைங்க தான், புலம்பல் புலம்பல் தான். 25 வருஷம் ஆயிட்டா புலம்புற பொம்பளைங்க இல்லாமலா போயிட்டாங்க? என்ன பேசுற நீ? புறம்போக்கு. புறம்போக்கா? சாரிங்க, இந்த கதையில நடிச்சு நடிச்சு புறம்போக்குங்கிற வார்த்தை எனக்கு பழகி போயிடுச்சு. யார் நீங்க? வக்கீல் சார் வீட்டை விற்க போறாருமே, அதான் பார்க்கலாம்னு வந்தாங்க. யார கேட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க? புரோக்கர் அழைச்சிட்டு வந்தாருங்க. யாரு அவங்க புரோக்கர்? புரோக்கர் வாயா. இவர் தாங்க. இவரா? ஆமா இவர் தாங்க. எப்படியாவது முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாருங்க. அட்வான்ஸ் 100 ரூபா கூட வாங்கியிருக்காருங்க. சார், நாங்க வீடு விற்கிறதா இல்ல. இந்த மாதிரி கண்ட கண்ட புரோக்கர் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்க போலாம். என்னங்க 100 ரூபாய் கொடுத்துருக்குங்க. திருப்பி வாங்கிக்கோங்க. 100 ரூபாய் ஐடியா. ஏடியா 100 ரூபாவா? செலவழிஞ்சு போயிடுச்சு. செலவழிஞ்சிட்டா? ஓ, நீ தள்ளி நின்னே காமிச்சிட்டு போனியா ஒன்ன? சரி 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 இருங்க, இந்தாங்க உங்க 100 ரூபாய். நீங்க போலாம். யாருங்க இந்த புறம்போக்கு? பேர் என்ன? அதாங்க அவர் பேரே. முன்னாடிலாம் நான் வந்து பாண்டி பஜாருக்கு ரொம்ப கேஷுவலாக போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் போகவே முடியறதில்ல. ஒரு துணி கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு ஒவ்வொரு பொம்பளைங்களும் தான் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்களோ அதை மறந்துட்டு எல்லாம் என்ன பார்க்குறாங்க, என் கூட பேசுகிறாங்க. இப்படி நீங்கள் அந்த ரோல் அந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுத்தீங்க, அப்படி இப்படி எல்லாம் கேட்குறாங்க.